இன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து ஸ்கூலு. நேற்று நைட்டுக்கே வந்து ஒயிட் சன்னா வந்து ஊற வச்சுட்டேன். எதுக்காகனா, அது குருமா மாதிரியே இல்லை குழம்பு மாதிரியே வந்து பண்ணிவிட்டு காலையில் சப்பாத்தியோ பூரியோ போட்டு மத்தியானம் ஒயிட் ரைஸ் மாதிரி வச்சு அப்படி 2க்கும் மேனேஜ் பண்ணலாம்னு நினச்சி நான் வந்து பண்ணேன். ஆனால் என் பையன் வந்து நேற்று நான் சுண்டல் ஊற போடும்போதே பார்த்துட்டு நாளைக்கு காலைல நாளைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டான், இல்லை எனக்கு வந்து காலையிலைக்கும் மத்தியானத்துக்குமே வந்து சப்பாத்தியை கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டான். பாப்பாட்டையும் கேட்டேன், அவளும் ஓகேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, அப்போ குருமா ஸ்டைலில் வந்து மாதிரி பண்ணால் அவனுக்கு பிடிக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து பன்னீருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சன்னாவை வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு ஃபைனலில் வந்து சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு இது கூடயே கொஞ்சம் வேக வச்ச சன்னாவையும் சேர்த்து வந்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக வந்து கிடைக்கிறதுக்காக வந்து சேர்த்து வந்து அரைச்சிக்கிட்டேன். முந்திரி போடும்போதே கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும். சரி ஓகே, இதே சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாமே அரைச்சிட்டு அப்புறம் வந்து அரைச்ச விழுது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துட்டு ஃபைனலில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஒரு சின்ன க்யூப் வந்து பட்டர் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பட்டர் போட்டுட்டு நீங்கள் உடனே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்து அப்படி எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி. பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. காலையிலைக்கும் சப்பாத்தியை வந்து ஊட்டி விட்டு மதியம் லஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து போடுறேன். நிஜமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள்.